வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் எவ்வளவு அருமையான வார்த்தைன்னு பாருங்களேன். ஆண்டவர் தெளிவா நமக்கு சொல்றார். உங்களை அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பேரு? அவர் நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆராதனையில் ஒரு பாடல் பாடணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய கண்கள் உயர இருக்கணும். சிலர் ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க. தலைகளை தாழ்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்ல, நாம் தலைகளை நாம் வானத்துக்கு நேர ஏறெடுத்து. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேர கண்கள் பார்க்கணும். நம்முடைய தலைகளை உயர்த்தி. ஆமென். பைபிள் சொல்லுது, உங்கள் தலைகளை, அதாவது உங்கள் கதவுகளை, அனாதி கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். அப்படின்னா உங்கள் தலைகள் உயர்த்தப்பட வேண்டும். உங்கள் தலைகள் உயர்ந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. தேவாலயத்துக்கு முன்பதாக வந்து 2 பேர் ஜெபம் பண்ண போனவன், ஒருவன் தேவாலயத்துக்குள்ள போய் ஜெபித்தான், ஒருவன் தேவாலயத்திற்கு வெளியே நிற்கிறான். வெளியே நின்றவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தலையை அவன் கண்களை அந்த ஆலயத்துக்கு நேர ஏறெடுக்க துணியாமல் தலையை குனிஞ்சி அவன் என்ன செஞ்சானா, பாவியா இருக்கிற என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். உடனே ஆண்டவர் சொன்னார், உள்ளே இருக்கிறவன் அல்ல, வெளியே இருக்கிறவனே எனக்கு உண்மையா இருக்கிறான். அதனால அவன் தலையை உயர்த்தினார். அல்லேலூயா. உங்கள் தலைகள் உயர்த்தப்பட வேண்டும். எல்லாரும் என்ன செய்தார்களாம்? இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லும் பொழுது உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து பூமியில கொஞ்ச நாட்கள் அந்த சீஷர்களுக்கு, தங்க தேசத்தில் இருக்க ஜனங்களுக்கு தன் உயிரோடு இருக்கிறவளாய் காண்பித்து பின்னே அவன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எல்லாரும் பூமியை பார்க்கல, அவர்கள் எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு அவர்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவை பார்த்து கொண்டு ஆ என்று வாயை திறந்திருந்தார்கள். தேவதூதன் வந்து வாயை அடைச்சி விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உங்களிடத்தில் எப்படி மேலே எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப ஒரு நாள் வருவார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார், மறுபடியும் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவார் என்று அவரை பார்த்தவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த காலவேளையில நீங்களும் நானும் ஒருவேளை சோதனைகளினாலே, பிரச்சனைனாலே, போராட்டத்தினாலே, சில மன உளைச்சலினாலே, மன வேதனையினாலே, சில மனிதனுடைய இழப்புகளினாலே, பண கஷ்டத்தினாலே, கடன் பாரங்களினாலே, ஒருவேளை மன உளைச்சல் சோர்வினாலே உங்கள் தலைகள் தொங்கி போய் கூன் விழுந்து நீங்கள் குறுகி போன நிலைமையில வந்திருந்தால், இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இந்த ஆராதனை நடுவில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அம்மா எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் தலை குனிஞ்ச நிலைமையில வந்திருக்கிறேன். கடன் பாரங்களை தலை நிமிர விடாமல் தடுக்கிறது. ஆண்டவரே, ஏதோ ஒரு அடிமைத்தனம் என்னை தலை குனிய வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த தலை குனிய வைக்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் விடுவித்து தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீ நிறைவேற்பீராக எங்களுடைய வாழ்க்கையில. ஆமென் என்று 3 முறை அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. எங்க தலை நிமிர பண்ணுவார்? எப்படி அவர் தலை நிமிர பண்ணுவார்? யோசேப்பை எங்கே தலை நிமிர பண்ணினார்? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவன் துரத்தப்பட்ட இடத்திலேயும் அவன் தலை நிமிர பண்ணினார். அவன் சென்று அவன் எங்கே வாழ போனானோ, எங்கே அடிமையாக்கப்பட்டானோ, எங்கே அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்களோ அங்கேயும் அவன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணினார். அல்லேலூயா. அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை ஏளனமாய் காய்மகாரமாய் பார்த்து அவனை தள்ளிவிட்ட பொழுது அதே சகோதரர்கள் முன்பதாக இந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அவன்
தலை நிமிர பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையிலே ஜெபிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்க எந்த இடத்திலையும் தலை குனிஞ்சதா இந்த வேதத்துல ஒரு இடத்துல கூட சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு மனிதனை தேவன் உயர்த்த சித்தம் வச்சிட்டாருன்னா, உங்களை உயர்த்த தேவன் திட்டம் வச்சிட்டாருன்னா, எப்பேற்பட்ட கொம்பாது கொம்பனும் உங்களை தொடக்கூட முடியாது. கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லு. அல்லேலூயா. தண்ணி கஞ்சா, சோறா, பச்சை மிளகாவா, வெங்காயமா, சார் நான் எதுக்கும் அடிமை கிடையாது. நான் எல்லாத்தையும் ஜெயித்து தலை நிமிர கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால நான் அதுக்கு அடிமை கிடையாது. எதை கொடுத்தாலும், சில வீடுகளில் போய் டீ, கட்டஞ்சாயா கொடுங்க, பால் டீ கொடுங்க, தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க, போதும். எதனாலும் எதையும் சாப்பிடவும் எதையும் தள்ளிவிடவும் ஆயத்தமா இருக்கிறவன் தான் எதுக்கும் அடிமை கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எனக்கு ரொம்ப சாம்பார் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் இல்லாட்ட பரவாயில்ல. என் வீட்டம்மா நேற்று போட்டிக்காகவே இவ்வளோ சாம்பார் வச்சு 3 நாளாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கா. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம். கர்த்தர் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கும் நான் அடிமை கிடையாது. அல்லேலூயா. சினிமாவுக்கு அடிமை கிடையாது. சிலர் முதல் ஷோவுக்கு போயிடணும். அஜித் குமார் படம் வெளியிட்டுட்டாருன்னா அங்கே முதல் ஷோவுக்கு போய் விசில் அடித்து வேட்டு வைக்க போயிடணும். அது எத்தனை வேலையாக இருந்தாலும் சரி, லேப் டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, லேப ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அஜித் வந்துட்டாருன்னா விட்டுட்டு போயிடுவாப்புல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எதுக்கு அடிமை? சினிமாவுக்கு அடிமை. எதுக்கு நீங்க அடிமை? நாம் கிறிஸ்துவுக்கு தான் அடிமையா இருக்கணும். அல்லேலூயா. உங்களை எது ஜெயித்திருக்கு? எதனால் நீங்க ஜெயிக்கப்பட்டிருக்கிறீங்க? பாவத்துல உங்களால முடியல. சில வீடுகளுக்கு நான் போகும்போது நாடகம் ஓடுது. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ போன வாரங்களில் நிறைய வீடுகளில் நாடகம் ஓடுது. நிறைய வீடுகள் ஐபிஎல் மேட்சி. அது இல்லைன்னா தூக்கம் இல்லை. எங்க வீட்டில் என் பிள்ளைங்க ஐபிஎல் மேட்சி. அதுக்காகவே சீக்கிரமே வீட்டை பெருக்கி துடைக்கிறது, அப்பாவுக்கு சோறு பொங்கி வச்சிடுறது. அல்லேலூயா. நாங்கள் அந்த ஐபிஎல் மேட்ச் வந்ததுலேருந்து கொஞ்சம் வேலை வேகமாக நடக்கு. வீட்டில் மேட்ச் பார்க்கணும்னா வீட்டை பெருக்கி தொட, மேட்ச் பார்க்கணும்னா பாத்திரம் கழுவு, மேட்ச் பார்க்கணும்னா துணி தவை, மேட்ச் பார்க்கணும்னா பாத்திரத்தில் சுத்தமாக அடிக்கி விடு. எல்லாம் அந்த ஐபிஎல் மேட்சினாலேயே முடியுது. சார் ஐபிஎல் முடிஞ்ச உடனே அடுத்து வேர்ல்டு கப் இருக்கு, அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் அது வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக பழகிரும். ஏன்னா அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் வராட்டா பெரிய கம்பு இருக்கு நமக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நாம் எதற்கும் அடிமைப்பட்டவர்கள். எதுவும் நம்மளை ஜெயிக்க கூடாது. கிறிஸ்து மட்டும்தான் ஜெயிக்கணும். ஆமென். யாரால ஜெயிக்கப்பட்டிருக்கீங்க? நீங்கள் நானும் இயேசுவால ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னா இயேசு ஜெயிச்சார், நம்ம தோத்துருக்கிறோம் இயேசு இடத்துல. சார் எல்லாத்துட்டையும் ஜெயிச்சிருங்க, இயேசுட்ட மட்டும் தோத்துருங்க. எவன்ட்டையும் ஜெயிச்சிருங்க. அது எவ்வளவு பெரிய கொம்பனா இருக்கட்டும், ஜெயிச்சிருங்க. பக்கத்துல கைப்பிடிச்சிருங்க. எவனுக்கும் பயப்படாதீங்க. பக்கத்துல நல்லா கைப்பிடி. யாருக்கும் மோதி பார்த்துடலாம், எவனா இருந்தா என்ன. அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்படுது, நீங்கள் எதற்கு கீழ்ப்படியணும்னா, நீங்க எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு அடிமைகளா இருக்கிறீர்கள். எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ, சத்தமா சொல்லு. எடுத்தவங்க வாசிங்க. நல்லா ஒரு ஆள் நல்லா தெளிவாசிங்களேன். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி நீங்கள் அடிமைகளாய். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? எல்லாருக்கும் ஓரளவு புரியும். எதற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ, ஒரே வார்த்தை, நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளா இருக்கீங்க. காலைல எந்திரிச்ச உடனே பைபிளை தூக்கணும்னு நம்ம மனசு சொல்லும். ஆவியான சொல்வாரு பைபிள் எடு. ஆனா உள்ள ஒருத்தன் கிடப்பான், பிசாசு அங்கிட்டு உலாவிட்டே இருப்பான். அவன் சொல்லுவான், இல்ல போன்ல யாராவது மெசேஜ் வந்திருக்கான்னு பாரு, செக் பண்ணு. டக்குன்னு காலையில யாராவது இறந்துருப்பாங்க, பிறந்த நாளா இருக்கும், ஹாப்பி பர்த்டே சொல்லணும், ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லணும், உங்க அம்மா செத்ததுக்கு கண்ணீர் அஞ்சலின்னு சொல்ல, எதையாவது ஒன்று RIP போடணும்ல. கண்ணீர் வடிச்ச மாதிரி அழுத மணிக்கு 2 பொம்மையை போடணும். அதே எடு. பிசாசு சொல்லுவான், அதான் வேலை அவனுக்கு. சார் எந்திரிச்ச உடனே வேதத்தை எடு, பைபிளை எடு, ஜெபம் பண்ணு, கர்த்தர் சமூகத்தில் காத்துருன்னு சொல்றது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார், உங்களை கண்டித்து உணர்த்துவார். ஆனா வெளியில ஒருத்தன் சொல்லுவான், அது அப்புறம் பார்த்துக்கிடலாம், நீ போனை எடுத்து முக்கியமானது என்னன்னு பாருப்பா. நம்ம என்ன செய்யறோம்? அதை பார்த்தோம், அன்னைக்கு லைஃப் போச்சு. அந்த நாள் முழுதும் அப்படியே 10 நிமிஷம் பார்த்த மாதிரி இருக்கும், 1 மணி நேரம் கடந்துரும் சார். ஆமென். ஒரு பையன் சொன்னான், பாஸ்டர் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணேன்,
திடீர்னு ஓபன் பண்ணி நோண்டிக்கிட்டே இருந்தா பார்த்தா 4 மணி ஆயிடுச்சு பாஸ்டர் காலையில. சார்ஜரே தீர்ந்து போச்சா 4 மணி. என்ன டேனி சிரிக்கிற? எனக்கு அல்லேலூயா. பையெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் லைவா நடக்கு போல. ஆமென். அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. சிலர் ஃபேஸ்புக்கே பாஸ்டர் என்ற ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால தான் பாஸ்டர் ஃபேஸ்புக்கே யூஸ் பண்றதில்ல. அப்புறம் என்ன இன்ஸ்டாகிராம்? ஆடா பாவமே, மதுரை ஜெயில இருந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க, அவ்வளவுதான், ஜெயில் தான். சிலர் எனக்கு ஃபேஸ்புக் இல்ல பாஸ்டர் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன். இதை விட பெரிய பேய் அதுதான். அல்லேலூயா. நீங்க எவைகளை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்துங்க. எதற்கும் அடிமைகளாய் போகாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சிலருக்கு சாப்பாடு நம்மளை ஜெயிச்சிருது. ஆமென். சாப்பாடு ஜெயிச்சிருது. சாப்பாடு இல்லைன்னா ஐயோ பெரிய கலவரமாய் போயிடும். சில வீடுகளில் சாப்பாட்டுக்காக, எத்தனை பேர் எங்க வீட்டில் சாப்பாட்டுக்காக சண்டை வருது? அப்படி சொல்றேன், கை வைத்துங்க. சாப்பாட்டுக்கு நல்லா செய்யலன்னு சண்டை வர்றது வேற. சோறு இல்லைன்னா அந்த ஆள் பாஞ்சிருவார் மேல தருன்னு. எங்க அப்பா சின்ன வயசுல முட்டை இல்லைன்னா எங்க அம்மாவை அடி வெளுத்து விடுவார். 2 முட்டை இருக்கணும். அல்லேலூயா. எங்க அம்மா என்ன அடி வாங்கியிருக்கா தெரியுமா? நைட் வருவார், வந்தவொடனே குழம்பு சட்டிக்குள்ள 2 முட்டை இருக்கணும். அவருக்கு முட்டையை உடைச்சு உள்ள போடக்கூடாது, வேக வச்சு அந்த தொலியை எடுக்காமலே உள்ள போடணும். அவர் முன்னாடி பயந்து பயந்து தொலியை உரிச்சு கழுவி கொடுக்கணுமா. அவ்வளவு அடிமையா வச்சிருந்தாரு எங்க அம்மாவை எங்க அப்பா. அல்லேலூயா. எங்க அப்பா எங்க அம்மாவை அடிக்கணும். எங்க அம்மா இந்த தெரு ஓடுவாங்க அந்த தெரு ஓடுவாங்க. எந்த தெருவிலையாவது எங்க வீட்டுக்காரர் வருவா, சொல்லிடாதக்கா அப்படின்னு. அது ஆட்டு கொட்டாய்க்குள்ள மாட்டு கொட்டாய்க்குள்ள வலி செத்தைக்குள்ள ஒளிஞ்சு கிடப்பா எங்க அம்மா. அல்லேலூயா. அப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துவார் எங்க அப்பா. அல்லேலூயா. அப்ப எதுக்கு அடிமை? எங்க ஐயா எதுக்கு அடிமை? 2 முட்டைக்கு அடிமை. ஆமென். சில விசுவாசிகள் சாம்பார்ல முருங்கால்னா புருஷன் அடிக்கான், முருங்கால் வேண்டி போடல அடி பிச்சடு. எதுக்கு அடிமை? அதுக்கு அடி. சார் உள்ளது இருக்கா? உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு. அது மாதிரி தான் நம்ம பொண்டாட்டியும் கஷ்டப்படுதா, நம்ம பிள்ளைகள் அப்படிதான் கஷ்டப்படுது. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கிடுங்க. எதுக்கு அடிமையா இருக்கு? இது இருந்தா தான் சாப்பிடுவேன்னா சாகு. என்னத்துக்கு வாழ்ற? பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணப்படாது சார். கொடுக்கறத சந்தோஷமா சாப்பிட்டு மனைவி, இப்படிப்பட்ட ஒரு மனைவியை கொடுத்ததுக்காக சோத்திரம்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் சாம்பார் நல்லா இல்லையா, ஏன் சாம்பார் இவ்வளவு கேவலமா இருக்கு, தூக்கி மூஞ்சில ஊத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறுநாள் ஆட்டு மோத்திர மாதிரி தான் இருக்கும் சாம்பார். இந்த நல்லா இல்லாத சாம்பாரை கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா, எப்படிமா அப்படி வச்ச, என்ன அருமையா இருக்குமா அப்படி சொல்லுங்க. நாளைக்கு சாம்பார் டேஸ்டா மாறும். அல்லேலூயா. நீங்க தூக்கி மூஞ்சில ஊற்றி விட்டுருவேன், தூக்கி கொள்ளையில ஊற்றி விட்டுருவேன் கஷ்டம். 2 நாளைக்கு முன்னாடி நானும் சரினும் விசிட்டிங் போயிட்டு வந்தோம். அங்கே பக்கத்தில் ஒரு பிரதர் குள்ளமா இருப்பார், ஒரு மிஷின் தைக்கிறவர். அவர் வீட்டு பக்கத்தில் வரும்போது ஒரு குக்கர் பறந்து வந்துச்சு எனக்கு நேரம். குக்கர் சருன்னு சுத்தி வந்து பொத்துன்னு விழுந்து குக்கர் அந்த கைப்பிடி நான் உடஞ்சி அங்கிட்டு போச்சு. நானும் உடனே பயந்து, அவர் என்னை பார்த்து அப்படின்றார். அல்லேலூயா. குக்கர் எங்க வந்துச்சு? அந்த நாணம் ஸ்கூல் வீடு, அவர் வீடு எரிஞ்சது அந்த டிராக்டரை தாண்டி அங்கிட்டு வந்து கிடக்கு. குக்கர் உருண்டுகிட்டு குழம்பு பாத்திரத்தை குழம்போட கிண்டி அப்படி கிடக்கு. நான் அவரு பார்த்தேன், ஐயோ எதுவும் பிரச்சனை போல அப்படின்ற புல் போதை, நான் பார்த்துக்கிறேன் போங்க. என்னமோ அவர்கிட்ட நான் போய் ஐயா அப்படின்னு சொன்ன மாதிரி. அல்லேலூயா. கிறுக்கு பய போதை எவ்வளவு கேவலமாயிடுச்சு பத்தியலா. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம். அந்த அம்மா அந்த அம்மா நைட்டி போட்டு இவரு சார் எதுக்கு சார் நம்ம அடிமையா இருக்கோம்? சாப்பாட்டு ராமனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். சில சொல்லுவாங்க, சார் அதுக்காக தான் சார் உழைக்கிறோம். அதுக்காக உழைக்கல சார், ராஜ்யத்துக்காக உழைக்கிறோம். வாழ்றது உழைச்சி சாப்பிட்றதுக்கு வாழ்றது அல்ல. சிலர் வாழ்றதுக்காகவே சாப்பிடுவான், சிலர் சாப்பிட்றதுக்காகவே வாழ்வான். வாழ்றதுல வித்தியாசம் இருக்கு. அப்ப சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் அடிமை இல்லாம எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சார் அப்படி வாங்க. அல்லேலூயா. நான்லாம் இதுதான் சாப்பிடுவேன் அதுதான் சாப்பிடுவோம்னா இன்னைக்கு இத்தனை ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றதுனால